வணக்கம் தமிழ் மக்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது கவிஞர் நா. முத்துக்குமாரின் அணிலாடும் ஒன்று என்ற புத்தகத்திலிருந்து தாய் மாமன். மாமாவிற்கு அன்பை காட்டத் தெரியும். ஊருக்கு வந்தால் பொட்டலங்கள் வரும். ஊருக்கு திரும்புகையில் காலை கட்டிக் கொள்வோம். ஏரிக்கரை வரை விட்டு பிடிப்பால் அம்மா. பழமலா சனனங்களின் கதை தொகுப்பில் இருந்து. திருத்தணி மிகவும் மாறி இருந்தது. நகரம் தொடங்குவதற்கு முன்பாக விளைநிலங்களில் மஞ்சள் கற்கள் ஊன்றப்பட்டு புதிதாக நகர்கள் உருவாகி இருந்தன. பாசி படர்ந்த பழைய குளத்தில் காலம் பாலித்தீன் பைகளையும் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளையும் மிதக்கவிட்டு இருந்தது. குன்றின் மேல் இருந்த குமரனும் மட்டும் அப்படியே இருந்தார்கள். படிக்கட்டுகளில் கையேந்தும் பிச்சைக்காரர்கள், கலர் கலராய் தொப்பியும் கண்ணாடி மணியிலும் செம்பிலும் செய்த மோதிரங்களும் விற்கும் கடைக்காரர்கள், ஆங்காங்கே நிழலில் இளைப்பாரும் முட்டையடித்த தெலுங்கு முகங்கள், பிரசாத கடையில் வாங்கிய புளியோதரையின் புராதான ருசி போன்றவற்றில் மட்டும் பழைய திருத்தணியின் சாயல் படிந்து கிடந்தது. நான் என் மகனுக்கு மொட்டையடித்து காது குத்துவதற்காக திருத்தணிக்கு வந்திருந்தேன். தொப்பி வாங்கி கொடுத்த பிறகே மொட்டை அடிக்க சம்மதித்தான் மகன். என் மனைவியின் சகோதரன் அவனை மடியில் அமர வைத்து காது குத்துவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருந்தான். குழந்தைக்கு வலிக்குமே என்கிற பதற்றத்தில் நானும் மனைவியும் நின்று கொண்டிருந்தோம். எங்களை விட அதிக பதற்றமாக இருந்தான் மைத்துனன். பார்த்துக்குங்க, மெதுவா குத்துங்க என்று காது குத்துபவரிடம் சொல்லிக் கொண்டே இருந்தான். கண் சிமிட்டும் நொடியில் காது குத்தி வளையத்தை திருகினார் அவர். காதோறும் கசிந்த சிறு துளி ரத்தத்தில் சந்தனம் தடவ மாமா என்று தன் தாய் மாமனை வழியில் கட்டி கொண்டான் மகன். மெதுவா குத்துகன்னு சொன்னேன்ல, ரத்தம் வருது பாருங்க என்று மைத்துனன் கோபப்பட அவர் இதெல்லாம் சகஜம் தம்பி என்பது போல புன்னகைத்துக் கொண்டே தட்சிணை கேட்டார். முன்பும் இதே திருத்தணியில் தாய் தந்தை பதற்றமே உடனிருக்க தாய்மாமன் மடியேறி நானும் காது குத்துக் கொண்டேன். ஞாபக கிடங்கில் அந்த நாளின் மிச்சங்கள் இன்று இல்லை. எனினும் வழிதாளாமல் மாமா என்று என் தாய்மாமனை நானும் இறுக பிடித்திருந்து இருப்பேன். தந்தையை புறந்தள்ளி தாய்மாமனை முன்னிறுத்தும் சடங்குகளின் வேரை பல அறிஞர்கள் நம் தருணத்தில் ஆராய்ந்து எழுதியிருந்தார்கள். தாய் வழி சமூகத்தில் தாய்மாமன்களின் முக்கியத்துவத்தை வரலாறும் வாழ்வும் அவ்வப்பொழுது சொல்லிக் கொண்டே வருகின்றன. சொன்ன ஆய்வுகள் 1000 காரணங்கள் சொன்னாலும் அன்று அவ்வேளையில் தன் மாமனின் மடியில் என் மகன் அமர்ந்திருந்த காட்சியை பார்க்கையில் என் மனதில் தோன்றிய உணர்வுகள் இவை. இதோ உன் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தைக்கு நீ தாய்மாமன். இவன் உன் சகோதரியின் உதிரம். அலைக்கழித்தோடும் இவன் உதிர நதியில் உன் வம்சத்தின் துளியும் கலந்திருக்கிறது. இவனை பெற்றவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் காலம் முழுவதும் இவன் மீது காயப்படாமலும் காற்றுப்படாமலும் காக்க வேண்டியது உன் கடமை. தாய்மாமன் என்பவன் உண்மையில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஓர் ஆண் தாயார். சென்னைக்கு திரும்பி வருகையில் என் நினைவும் பின்னோக்கி நகர்ந்தன. நான் என் தாய் மாமன்களை நினைத்துக் கொண்டேன். அம்மாவிடம் பிறந்த 6 ஆண்கள், மொத்தம் 5 பேர். ஓர் அண்ணன், 4 தம்பிகள். 5 மாமாக்களுக்கும் கூட்டு குடும்பமாக ஆயாவுடன் வசித்தபடியால் கோடை விடுமுறை எனக்கு குதூகல விடுமுறையாக இருக்கும். எத்தனை விதமான விளையாட்டுக்கள்! கண்ணங்களை உப்ப வைத்து பலூனாக்கி காட்டவும், பின் காற்று போக அதை உடைக்கவும், சாட்டை தவ்வலில் மேலேற்று உள்ளங்கையில் ஒருவருக்கும் பம்பரங்களை கைமாற்றி விடவும், சாக்லேட் உரைகளை 8ஆக மடித்து மேற்புறம் திருப்பி தலையாக்கி பாவாடை விரித்து ஆடும் சிறுமியாக மாற்றி பிரமை கூட்டவும், முட்டை மாடி மாலை என்று தாய்மாமனிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். மாமாவை போல ஸ்டெப் கட்டிங் வைத்துக் கொண்டு பெல் பாட்டம் வைத்த பேண்ட் போடுவது, பின் பாக்கெட்டிலிருந்து சின்ன சிப்பை எடுப்பது. மாமாவை போலவே ஸ்டைலாக இல்லாத பெண்களை விட தாய்மாமன்களே எல்லா குழந்தையும் அதிக நேரம் தூக்கி வைத்து விளையாடி இருப்பார்கள் என்று தோன்றுகிறது. ஒவ்வொரு முறையும் தன் மனதில் உருவாகும் கதாநாயக பிம்பத்தை முதலில் தகப்பனிடமிருந்தும் பின்பு தாய்மாமனிடமிருந்தும் பெற்றுக் கொள்கிறார்கள். மாமாவை போல ஸ்டெப் கட்டிங் வைத்துக் கொண்டு பெல் பாட்டம் வைத்த பேண்ட் போடுவது, பின் பாக்கெட்டிலிருந்து சின்ன சிப்பை எடுப்பது. மாமாவை போலவே ஸ்டைலாக இல்லாத மீசையை சீவுவது, தலையணைகளை தண்டாலாக்கி உடற்பயிற்சி செய்து மாமாவை போலவே கைகளை மடக்கி எலி வரவழைத்து காட்டுவது என மாமாக்களின் பாதிப்பில் நாங்கள் வளர்ந்தோம். உள்ளங்கையில் இருந்து தனித்தனியாக கிளை விரியும் 5 விரல்களைப் போல ஒவ்வொரு மாமாவும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு வளர்ப்பு. ஒரு மாமா கட்டை விரலைப் போல வாழ்வின் வெற்றியை முன்னெடுத்துக் கொண்டே இருப்பார். சின்ன வயதிலும் அண்ணாச்சி பழ வடிவில் இருந்த உண்டியல் வாங்கி தந்து பணம் இருந்தால்தான் எல்லோரும் மதிப்பாங்க என புத்திமதி சொல்லி சேமிக்க கற்று தந்தார். ஆனால் எந்த மாமா சொல்லி
எந்த பிள்ளை கேட்டது? இன்று வரை சேகரித்த உண்டியல்களில் தென்னங்குச்சி சொல்லி காசு எடுப்பதுதான் என் வழக்கமாக இருந்தது. இன்னொரு மாமா ஆட்காட்டி விரலைப் போல் புதிய புதிய திசைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். எத்தனையோ திரைப்படங்களுக்கு அவருடன் நான் சென்றிருக்கிறேன். டூரிங் டாக்கீஸ் முதல் டால்பி சவுண்ட் வரை நீண்ட நெடிய பட்டியல் அவை. அந்த மாமாவுக்கு எம்ஜிஆரும் பிடிக்கும், சிவாஜியும் பிடிக்கும். ஆதலால் நானும் 1000ல் ஒருவன் கத்தி சண்டையில் எம்ஜிஆருடன் ஆக்ரோஷப்பட்டு, பாகப் பிரிவினையில் சிவாஜியுடன் அழுது இருக்கிறேன். கச்சிதமாக அளவெடுத்து எனக்கான துணிகளை தைத்துக் கொடுப்பார். இன்று வரை எந்த ஆயுத்த ஆடைகளிலும் அவரது கை நேர்த்தியை நாம் கண்டதே இல்லை. பிரிதொரு மாமா நடுவிரலை போய் பயமுறுத்தி கொண்டே இருப்பார். வெயிலில் விளையாடக்கூடாது, மதியம் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும், சிந்தாமல் சாப்பிட வேண்டும், தலைமுடுக்கி எண்ணெய் தடவ வேண்டும், ரொம்ப நேரம் டிவி பார்க்க கூடாது என அவர் சொல்லும் எல்லாவற்றையும் கொட்டிக்கொண்டே கேட்டுக்கொள்வோம். இப்போதும் எங்காவது பார்த்தால் ஏன் தலைமுடி இவ்வளவு இருக்கு, முடி வெட்டுறதுதானே என்பார். வழக்கம் போல் கொட்டி கேட்டுக்கொள்வேன். அடுத்த ஒரு மாமா மோதிரை விரலை போல் பந்தாவானவர். பட்டு வேட்டி, பட்டு சட்டை, மைனர் செயின் பளபளக்க, என்ஃபீல்டு தடதடக்க அவர் புறப்பட்டார் என்றால் தெருவே போய் கிளம்பும். எங்கள் எல்லோரையும் பொற்காட்சி கடற்கரையை அழைத்து சென்று ரூஃப் டாப் எனப்படும் மொட்டை மாடி உணவகங்களில் பிரியாணி வாங்கி தருவார். முதலில் நான் உண்டது அவரோடுதான். அவரால் வானத்துக்கு கீழே இருக்க எல்லாவற்றையும் வாங்கி தர முடியும் என்று நாங்கள் நம்பினோம். எங்கள் நம்பிக்கையை அவர் அறிந்து இருந்ததால் அதுக்கென்ன, வானத்தையும் சேர்த்து வாங்கலாம் என்று சொல்லி இருப்பார். கடைசி மாமா தள்ளியும் சேர்ந்தும் இருப்பார். அநேகமாக எல்லா வாண்டுகளையும் மேய்க்கும் பணி இவரிடமே அதிகம் ஒப்படைக்கப்படும். மாமாக்களில் நண்பர்கள் அதிகம் உள்ள மாமா இவர்தான். யாராவது இவரை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு முறை லயோலா கல்லூரியில் தங்கி படிக்கும் ஒரு நீக்ரோ இளைஞன் மாமாவை தேடி வந்த போது, எங்க மாமாவுக்கு ஆப்பிரிக்காவில் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே என்று நாங்கள் பெருமையாக பேசிக்கொண்டோம். சமீபத்தில் வீட்டுக்கு வந்த போது என் மகனை ரொம்ப நேரம் தன் மடியில் வைத்துக் கொண்டு இருந்தார். மகனுக்கு பதிலாக நானே அவர் மடியில் அமர்ந்திருப்பது போல இருந்தது அந்த காட்சி. இப்படி இந்த 5 மாமாக்களும் என் பால்யத்தை காயப்படாமல் பார்த்து கொண்டார்கள். எனக்காக பெண் பார்த்து திருமணத்தில் ஓடியாடி வேலை செய்து மாப்பிள்ளை தோழனாக உடன் நின்று என வழிநெடுக பிரியம் செய்தார்கள். என் தாய் உதிரத்தின் மிச்சம் என அவர்களை நானும் தன் தமக்கை உதிரத்தின் மிச்சம் என என்னை அவர்களும் நினைத்தபடி நகர்கிறது வாழ்க்கை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இதுவரை இந்த சேனலை பார்த்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.